Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டி கடை ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சிக்கன் பக்கோடா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். கடைகள்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி. செய்யறது ரொம்ப சிம்பிள். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது செய்ய 1/2 கிலோ அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். அது நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த 3 மாவுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதுவே போதும். உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஆனால் சிக்கன் வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் போடுறப்ப கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும். போட்டதுக்கப்புறம் கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கணும் சிக்கன். இப்போ மீதி இருக்க சிக்கனையும் தனியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலர்ஃபுல்லாக மொறுன்னு சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்ச உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.